அதாவது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேக தங்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது என்கிற விஷயத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறார். மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தியோடு ஆலோசனை நடத்திய பிறகு இந்த விஷயத்தை அவர் உறுதி செய்திருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை உரிய முடிவெடுக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் கொள்கைகளை வழிமொழிபவராக விஜய் இருக்கிறார் என்பதை தாங்கள் கவனிப்பதாகவும் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை முடிவெடுக்க தாங்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் சி வேணுகோபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பின்மை கொள்கையை கொண்ட அரசுதான் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டு விஷயத்தை அவர் இதன் மூலம் உறுதி செய்திருக்கிறார். ஒன்று, தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரசிடம் தாவேக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. இன்னொன்று, இந்த விவகாரத்தில் உரிய முடிவெடுக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்கிற இரண்டு முக்கியமான விஷயங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் உறுதி செய்திருக்கிறார். என்னதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மேலோட்டமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும் என்று கூறியிருந்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுதான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவாக இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சாதாரண ஒரு மாவட்ட தலைவரை மாற்ற வேண்டும் என்றால் கூட மாநில தலைவரால் மாற்ற முடியாது. அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் தான் மாவட்ட தலைவரை நியமிப்பது நீக்குவது போன்ற முடிவுகளை எல்லாம் கூட எடுக்கும். அதுதான் தேசிய கட்சியான காங்கிரஸில் இருக்கக்கூடிய நடைமுறை. எனவே மேலோட்டமாக அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும் என்று கூறினாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய முடிவு என்னவோ அந்த முடிவை தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவாக இருக்கும்.